பொண்ணு விஷயத்துல தப்பிச்சேன்னா பொன் விஷயத்துல தலை குடிஞ்சு நிக்க வேண்டியதா போச்சு. பத்திரமா வீட்டுல வச்சிருந்த பரம்பரை செயின காணம்மா. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் பரம்பரை செயின் என் கைக்கு வரணும். அந்த செயின்ல மாமாவும் நானும் இருக்கிற போட்டோ இருக்குமே. அம்மா அதை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? கவலைப்படாதீங்கப்பா. காணாம போன செயின் திரும்ப கிடைச்சு அம்மா கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல. அம்மா உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஆசாரி, வாங்க உள்ள வாங்க. தாமதத்துக்கு மன்னிச்சுக்கங்கம்மா. டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். அதான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாலிஷ் போடுறதுக்கு எல்லாம் ரெடியா கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் ரெடியா எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. எந்த நகைக்கு பாலிஷ் போடணும்னு சொல்லுங்க. 10 நிமிஷத்துல பளன்னு போட்டு கொடுத்துட்றேன். பல்ல இழிக்கு போது. வாங்க வாங்க. சரியான நேரத்துக்கு தாண்டி வந்திருக்க. இனிமேதான் இருக்கு வேடிக்கை. அப்படி போய் உங்களுக்கு வசதியா உட்காந்து வேலையை ஆரம்பிச்சிருங்க. அம்மா, இந்த செயின் எங்க வாங்கினதும்மா? இது எங்க குடும்பத்து பரம்பரை செயின். அந்த காலத்து தங்கம். எதுக்காக கேக்குறீங்க? இல்லம்மா, செயின் மாடலை பார்த்தா பழசா இருக்கு. ஆனா நகை பழங்காலத்து நகை மாதிரி தெரியலையம்மா. அதான் கேட்டேன். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் இருங்கம்மா, உரசி பார்த்து சொல்லிடுறேன். அம்மா, இது அந்த காலத்து தங்கமும் இல்ல, இந்த காலத்து தங்கமும் இல்ல. போலி நகை, டூப்ளிகேட். போலியா? இது டூப்ளிகேட்டா இருக்க வாய்ப்பே இல்ல. நல்லா உரசி பார்த்து சொல்லுங்க. உரசி பார்க்க வேண்டியது நகையே இல்லைங்க, இந்த நகையை கொண்டு வந்து கொடுத்த சுந்தரத்தை தான்.
சுந்தரம் எங்க? அவர் எங்க இருக்காரு? செயினை கொண்டு வந்து டீப்பாய் மேல வச்சுட்டு அப்பவே திரும்பி பக்கமா போயிட்டாரே. போய் சுந்தரத்தை கூட்டிட்டு வாங்க. அகிலா, அவசரப்படாத. நிச்சயமா சுந்தரத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆமாம்மா, சுந்தரத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. பரம்பரை செயினுக்கு பதிலா நீங்க நகைகள்லாம் கொடுத்தப்போ அது எல்லாத்தையும் வேணான்னு சொன்னவர் எதுக்காக போலி நகையை கொடுக்கணும்? இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குமா? அக்கா, எல்லாமே நடிப்புக்கா. ஆதி ஏதோ பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நீங்க இந்த பரம்பரை செயினை கொண்டு வா சுந்தரம்னு சொன்னதும் உடனே கொண்டு வரமா அப்படி நடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னாரு சுந்தரம்? பத்திரமா வச்சிருந்த நகைய காணோமான்னு சொல்லிட்டு புலம்புனாரா இல்லையா? நீங்க 24 மணி நேரத்துல செயின் வந்து ஆகணும்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஓடி போய் பரம்பரை செயினை கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு நிக்காம ஓடி போயிட்டாரு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். காணாம போன செயின் 1 மணி நேரத்துல மட்டும் எப்படிக்கா திரும்பி வரும்? யோசிக்கிறா, நல்லா யோசிக்கிறா. அம்மா, இங்க யார் வேணாலும் அப்பா மேல சந்தேகப்படட்டுமா? ஆனா நீங்க மட்டும் அப்பாவை சந்தேகப்படாதீங்கம்மா. நீங்க சந்தேகப்பட்டா அவரால் தாங்கிக்க முடியாது. எனக்கு என் பரம்பரை செயின் வேணும். இந்த செயின் விஷயத்துல என்ன நடந்ததுங்கிற உண்மை எனக்கு தெரியணும். செயினை கொடுத்துட்டு நீங்க போலாம். சரிங்கம்மா, வரேங்கம்மா. இளவரசன், அம்மா. சுந்தரத்தை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. அம்மா வேண்டாம்மா. ஏற்கனவே இந்த செயின் விஷயத்துல அப்பா மனசொடைஞ்சு போயிருக்காரு. இப்போ அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிச்சா அவர் உயிரையே விட்டுருவாருமா. அத சாகட்டும் சொல்றோம்ல. எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி மோசடிலாம் சுட்டு போட்ட கூட வராதுமா. என் அப்பா ஒண்ணு விசாரிக்க வேண்டாமா? அம்மா, வேண்டாம்மா. அப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருமா. ப்ளீஸ்மா, நம்புங்கம்மா. அம்மா வேண்டாம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. நடிக்க ஆரம்பிச்சிட்டான். தயவு செஞ்சு அப்பாவை விசாரிக்க வேண்டாம்மா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா. அம்மா, சுந்தரம் மேல எந்த தப்பும் இல்லை. இந்த செயின் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன உண்மை? இந்த செயினை சுந்தரத்துக்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னது நான் தான். என்ன சொல்ற ஆதி? அப்போ அந்த போலி செயினை ரெடி பண்ணது நீதானா? அந்த போலி செயினை ரெடி பண்ணது நான் இல்லம்மா. இது நிக்கிறாங்கல்ல, இந்த சித்தி தான். நானா? அக்கா, இல்லக்கா. ஆதி சும்மா சுந்தரத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக என் மேல பழி போடுறான். அந்த போலி செயினுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் போய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்றேன். பார்வதி மேல உள்ள வெறுப்பால சித்தி இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை பார்வதி மேல பழி போட்டிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி தான் இந்த செயின் விஷயத்துல நடந்துட்டு இருக்காங்க. சுந்தரம் வீட்டில் செயினை காணும்னு சொன்னதும் எனக்கு சித்தி மேல தான் சந்தேகம் வந்துச்சு. அதுல இருந்து நான் சித்தியை கண்காணிக்க ஆரம்பிச்சேன். சித்தி கிட்ட இருந்து கைப்பற்றின செயினை தான் நான் சுந்தரத்துக்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். அக்கா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலக்கா.
ஆதி, உனக்கு சுந்தரத்து மேல பாசம் இருந்தா அதை உன்னோட வச்சுக்கோ. அநியாயத்துக்கு இப்படி என் மேல பழி போடாத. பாருங்கக்கா என் மேல எப்படி பழி போடுறான்னு. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. நீங்க செயினை கேட்டதும் அப்பவே கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்ன சுந்தரத்தை இப்ப டைம் சரியில்லை 2 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னது சித்தி தான். இப்ப செயினை பாலிஷ் போடணும்னு சொல்லி நகை ஆசாரிய வர சொன்னதும் சித்தி தான். அப்போ சுந்தரத்தை மாட்டி விடுறதுக்காக இதெல்லாம் திட்டம் போட்டு சித்தி தானே செஞ்சிருக்காங்க. உண்மையான பரம்பரை செயின் சித்தி கிட்ட தான் இருக்கணும். ஐயோ அக்கா, அப்படி பாக்காதீங்கக்கா. நான் செயினை 2 மணி நேரம் கழிச்சு கொண்டு வர சொன்னது, பாலிஷ் போடலான்னு சொன்னது, இதெல்லாம் நீங்க அந்த செயின் மேல வச்சிருக்கிற அக்கறையினாலதான். மத்தபடி ஆதி சொல்ற மாதிரிலாம் இல்ல. அந்த செயின் என்கிட்ட இல்லக்கா. ஆதி சொல்றது உண்மையா இல்ல நீ சொல்றது உண்மையான்னு உன் ரூம சோதனை போட்டா தெரிஞ்சிட போகுது. கரெக்ட்க்கா, இப்ப சொன்னீங்களே இதான் கரெக்ட். வாங்கக்கா, நீங்களே வந்து என் ரூம சோதனை போட்டு பாத்துக்கோங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த பரம்பரை செயின் என் ரூம்ல இருக்கவே இருக்காது. அப்பவாது என்ன நம்புவீங்கல்ல? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? தேடுங்க, ரூம் ஃபுல்லா தேடுங்க. தேடி பார்க்க சொல்லுங்கக்கா. தேடி பாரு ஆதி, நீ தானே சொன்ன. இங்க எங்கேயுமே இல்லம்மா. நல்லா தேடி பார்த்துட்டீங்களா? செயின் கிடைச்சதா? ஆதி, நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னா வனஜா ரூம்ல பரம்பரை செயின் இருந்திருக்கணுமே. என்ன சொல்ற இப்போ? மா, எனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் சொன்னது அத்தனையும் உண்மைன்னு உங்களுக்கு ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றேன். ஓகே, 1 மணி நேரத்துல நீ சொன்னது உண்மைன்னு நிரூபிச்சு காட்டுற. பரம்பரை செயினை என் கண்ணுல காட்டுற. இவ ரொம்ப கோவமா இருக்காளே. இந்த ஆதி வேற 1 மணி நேரம் டைம் கெட்டு போயிருக்கான். 1 மணி நேரத்துல எதையாவது கண்டுபிடிச்சிட்டு வந்துருவானோ? வந்தா வரட்டும். அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்தாலும் அத அவனுக்கு எதிராவே திருப்பி விட்டு ஆட்டத்தை ரூட்டு மாத்திர வேண்டியதுதான். ஹலோ, ஆமா, நான் அருண் தான் பேசுறேன். சொல்லுங்க.
என்ன சொல்றீங்க? இது எப்ப நடந்துச்சு? திருடுன்னு உங்களை கண்டுபிடிச்சாச்சா? திருட்டா? எல்லா லாக்கரையும் ஓபன் பண்ணிட்டாங்களா? லாக்கரா? ஓகே நான் இப்பவே மெயில் பண்றேன். ஓகே. போன்ல யார் அருண்? நம்ம பேங்க் மேனேஜர் தாம்மா பேசினாரு. பேங்க் மேனேஜரா? ஆமாம்மா. என்ன விஷயம்? நம்ம அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ற விருகம்பாக்கம் பிரான்ச்ல நைட்டு திருடங்கள்ல உள்ள நுழைஞ்சு லாக்கர்ஸ்ல உடைச்சிட்டாங்களாமாம்மா. அப்புறம் என்ன அருண்? திருடங்களை பிடிச்சாங்களா இல்லையா? இன்னும் 2-3 நாள்ல பிடிச்சிருவாங்கன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்களா சித்தி? நைட்டு திருட்டு போன நகையெல்லாம் திருடங்கிட்ட இருந்து சரியா மீட்கணும் அப்படிங்கறதுனால நம்ம லாக்கர்ல இருந்த பணம் நகையோட டீட்டெயில்ஸ்லாம் மேனேஜர் கேட்டாருமா. அதான் நான் மெயில் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமாமா? இத பாரு அருண், எனக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. லாக்கர்ல இருந்த பணம் நகை எல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கலனாலும் பரவாயில்ல. எனக்கு என்னோட பரம்பரை செயின் தான் முக்கியம். அது எனக்கு வந்தாகணும். சாரிமா. நீ ஒன்றும் கவலைப்படாத. பரம்பரை செயின் சித்திக்கிட்டு தான் இருக்கு. அதை வெளியே கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணியிருக்கேன். நீங்க எப்படியும் செயினை மீட்டு கொண்டு வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் அதை பத்திலாம் கவலைப்படல. உன் அப்பா மேல அம்மா சந்தேகப்பட்டதை நினைச்சு வருத்தப்படுறியா? ஒரிஜினல் பரம்பரை செயின் கிடைச்சதும் அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிரும் மாமா. அதனால அதை பத்தி கூட எனக்கு வருத்தம் இல்ல. அப்படியே இங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அம்மா பரம்பரை செயின் திரும்ப கேட்ட விஷயத்த ஏன் மாமா என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? நகை விஷயத்தை என்கிட்ட சொல்ல வேண்டான்னு அப்பா கிட்ட சொல்லிருக்கீங்க. எங்க நான் வீட்ல இருந்தா எனக்கு விஷயம் தெரிஞ்சிரும்னு என்ன கோவில்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போனீங்க. ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்ணீங்க? அம்மாவுக்கும் மற்றவங்களுக்கும் அது பரம்பரை செயின் மட்டும்தான். ஆனா உனக்கும் எனக்கும் அது பரம்பரை செயின் மட்டும் இல்ல. நம்ம காதல் அடையாளமா அம்மா கையால உன் கழுத்துல நான் போட்டு விட்ட அன்பு பரிசு. அம்மா உன் அப்பா கிட்ட அந்த செயினை திருப்பி கேட்கும்போது மனசுக்குள்ள நான் எவ்வளவு வேதனைப்பட்ட தெரியுமா? எனக்கே அப்படி இருந்துச்சுன்னா சின்ன சின்ன விஷயத்துல கூட சென்டிமெண்ட் பார்க்குற உனக்கு அந்த பரம்பரை செயினை திரும்ப கேட்டது தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவ? அதுவும் நம்ம 2 பேர் போட்டோ ஒன்னா இருக்கிற செயினை திரும்ப கேட்டா உன் மனசு எவ்வளவு வேதனைப்படும்? சென்டிமெண்டா நம்ம வாழ்க்கையில ஒன்று சேர முடியாம போயிடுமோன்னு நீ நெகட்டிவா யோசிச்சு மனசு உடைஞ்சு போயிருவ. உன்னை அப்படி ஒரு நிலைமையில பார்க்க கூடாதுன்னு தான் அம்மா செயினை திரும்ப கேட்ட விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சேன். நீங்க ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சீங்கன்னு என் மனசுல ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த குழப்பம் தீந்துருச்சு மாமா. அப்புறம் இந்த டூப்ளிகேட் செயின் விஷயம் உன் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். அவர் கொண்டு வந்து கொடுத்தது ஒரிஜினல் செயின் நினைச்சிட்டு இருக்காரு. அது அப்படியே இருக்கட்டும். ஏன் மாமா டூப்ளிகேட் நகை விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? உன் அப்பா அந்த நகையை காணும்னு அம்மா கிட்ட வந்து சொன்னப்போ அம்மா கோவப்பட்டு பேசி 24 மணி நேரத்துல செயின் திரும்ப வேணும்னு சொன்னப்பவே உன் அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. இப்போ அவர் கொடுத்தது போலி நகை. அதுக்கு அம்மா கோவப்பட்டாங்கன்னு தெரிஞ்சா நிச்சயமா அவரால் தாங்கிக்க முடியாது. ஒரிஜினல் நகை அம்மா கிட்ட வந்து சேர்ந்ததும் அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். அப்போ நடந்ததுக்கெல்லாம் கண்டிப்பா அம்மா உன்கிட்ட வருத்தம் தெரிவிப்பாங்க.
அப்பா எந்த தப்பும் பண்ணல. அவர் எப்பவும் போல விசுவாசமாவும் நம்பிக்கையாவும் தான் இருக்காருன்னு அம்மா புரிஞ்சுக்கிட்டா போதும் மாமா. அவங்க வருத்தம்லாம் தெரிவிக்க வேண்டாம். அதானே, நீ உன் மாமியாரை விட்டு கொடுக்க மாட்டியா?